டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழகத்தில் உள்ள சீர்மரபினர் சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இரட்டை ஜாதி சான்றிதழை ஒன்றாக மாற்றி வழங்க வேண்டுமென்ற சீர்மரபினர் நல சங்கத்தின் பொருளாளர் பள்ளிக்கரணை ஜெயராம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய கோரிக்கை என்பது சீர்மரபினர் மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இரட்டை ஜாதி சான்றிதழை மாற்றி ஒற்றை சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன் வச்சு போராட்டு வரீங்க. தற்போது உள்ள திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறது உங்க கோரிக்கை? எங்களுக்கு எங்க மக்கள் மொத்தம் 68 இந்த சீர்வரம் தமிழ்நாடு சீர்வரம் சங்கத்துல 68 ஜாதியை சேர்ந்த அமைப்புகள் இருக்காங்க. இதுல நாங்கள் எங்க அமைப்பு எல்லாருமே அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் கைரேகை சட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு 79 வரைக்கும் 1979 வரைக்கும் டிஎன்டின்ற ஒற்றை சான்றிதழ் தான் வழங்கி வந்தாங்க. அப்போது இருந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த டிஎன்டி என்ற ஜாதி சான்றிதழை டிஎன்சி என மாற்றி உத்தரவிட்டுட்டார். அதே எம்ஜிஆர் அவர்கள் 1980 அதை ரத்து செய்து திரும்ப டிஎன்டின்னு மாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த அரசாங்கம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இன்று வரை டிஎன்சி என்று வழங்கி வருகிறார்கள். இதில் என்ன ஒன்றுன்னா, நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ண பிறகு எங்களுக்கு இரட்டை சான்றிதழ் கொடுக்குறாங்க. டிஎன்சின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு சீட்டில், இன்னொரு சீட்டில் டிஎன்டி அப்படின்ற ஒரு சீர்வரம் பழங்குடியினர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் 2 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட்டில் இப்போ எங்கள் மக்கள் யாராவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி 2 சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதை வேண்டாம், எங்களுக்கு ஒரே சான்றிதழாக டிஎன்டின்னு பழைய ஏற்கனவே இருந்தபடி டிஎன்டின்னு தான் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடி வந்துட்டுருக்கோம். எல்லா அமைச்சர்களையும் பார்த்தோம். மேக்சிமம் அந்த அமைப்புகள் சார்பாக அவங்க தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்களை பார்த்து முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு போகிறோம். அங்கங்கே அமைச்சர்களை பார்த்து கொண்டு போகிறோம். பேக்வேர்டு கமிஷன் அமைச்சரையும் பார்த்துட்டோம். மேக்சிமம் எல்லா அமைச்சர்களுமே பார்த்துட்டு அவங்க சிஎம் நாலேஜை கொண்டு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணினோம். அப்போ லாஸ்ட் 2021 எலெக்ஷனில் தேர்தலில் இப்போதைய முதல்வர் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஆலங்குடியில் ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது தேர்தல் வாக்குறுதியாக எங்கள் மக்களுக்கு ஒரு இது வைச்சார். மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். அந்த வீடியோவை எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் எல்லா அமைச்சர்கிட்டையும் காமிச்சிட்டோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உங்கள் சீர்மரபின மக்களுக்கு எடப்பாடி ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் உங்கள் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரே சான்றிதழாக வழங்குவோம், இரட்டை சான்றிதழை ஒழிச்சிட்டு ஒரே சான்றிதழ் வழங்குவோம்னு சொன்னாங்க. அதை நாங்கள் இதை வீடியோ காமிச்சு எல்லா அமைச்சர்கள்ட்டையும் எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் சொல்லி அந்தந்த சமுதாய தலைவர்கள்ட்டெலாம் சொல்லி சிஎம் நாலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தோம். இது வரைக்கும் இதற்கான நடவடிக்கை இல்லாமல் இருந்தது. கடைசியில் இப்போ லேட்டஸ்ட்டாக போன தேர்தல் இந்த மாதம் அனௌன்ஸ் பண்ணும்போது தேர்தல் அறிவிப்புக்கு வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த ஜிஓவை சிஎம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இரட்டை சான்றிதழை ஒழிச்சிட்டு ஒற்றை சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு நாங்களும் போயிட்டு அப்புறம் சொன்ன பிறகு ஒரு 2 days கழித்து சிஎம்முக்கு போய் எங்கள் மக்கள்லாம் போய் அறிவாலயத்தில் போயிட்டு நன்றி சொல்லிட்டோம். ஆனால் நன்றி சொல்லிவிட்டு தலைமைச் செயலகம் போய் அங்கே உள்ள அரசு அதிகாரிகளை பார்த்து எங்களுக்கு சிஎம் வழங்கின அந்த ஒற்றை சான்றிதழ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அறிவிப்புக்கு ஜியோ காப்பி கொடுங்கன்னு கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜியோ காப்பிலாம் கிடையாது, இது ஓரலாக வாய்மொழி உத்தரவு, அதனால் நீங்கள் அந்தந்த தாலுகாவில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா திரும்ப வாங்க, நாங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், சிஎம்மை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் அதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சிஎம் சொல்லிட்ட பிறகும் ஆமாம், சிஎம் சொல்லியும் நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்கன்னு சொல்லி நாங்கள் திரும்பவும் எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் மக்கள் அவங்க குலதெய்வத்தில் போய் அந்தந்த மதுரை மாவட்டம், கரூர், நாமக்கல்
எல்லா மாவட்டத்துலேயும் குலதெய்வத்தை மீது சத்தியம் பண்ணி இது இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும். இந்த நிகழ்ச்சி சாமிக்கு முன்னாடி ஆமாம் சாமி ஆமாம் குலதெய்வம் சாமி கிட்ட சமூகத்தை சேர்ந்த குலதெய்வத்துக்கு குலதெய்வம் முன்னாடி. ஆமாம் ஆ, பண்ணி இது பேப்பரில் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ம். அதுக்கு பிறகு என்னமோ தெரியல, சிஎம் நாலேஜ் போயிருக்குமா என்னன்னு தெரியல, எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடுச்சு. வந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இவங்க கவர்மெண்ட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபைல் மூவ் ஆகுதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆமாம் அது மாற்று கருத்து இல்ல. ஆமாம் ஆனா முதலாக வந்து டிஎன்டின்ற சர்டிபிகேட் வந்து ஆங்கிலேய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. ம். அது எப்ப கொடுத்தாங்க தெரியும்? முதல்ல இது அது தெரியல. அது தெரியல. ஆரம்பத்துலேருந்து DNT எங்களுக்கு certificate முன்னாடி வந்து டிஎன்டின்னு சொல்லிட்டு இரட்டை தமிழ் சர்டிபிகேட்டா கொடுத்தது வந்து 79ல் அதிமுக அரசாங்கம், இந்திய அரசாங்கம். ஆமாம் ஆமாம் அப்ப 45 ஆண்டுகளாக நீங்க வந்து போராடி இரட்டை சான்றிதழ் சான்றிதழுக்காக கேட்டு போராட்டு வரீங்க. போராடி 2012 ஒரு தரவுகள் கேட்டாங்க. அப்போது இந்த அதிகாரிகள்லாம் போய் நம்ம கொடுத்தாங்க. அதனுடைய இதுவும் அப்படியே அது நின்று போச்சு. அதுக்கடுத்து 2018 அதுல்ய மிஸ்ரா கமிஷன் போட்டாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி. அதில் அவர் என்ன கொடுத்துட்டாரு என்ன அது தெரியல. அவர் நல்லா தான் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துடும் அப்படின்றத மாதிரி ஒரு அறிக்கை கடைசி வரியை திருத்திட்டார். அந்த வரியை திருத்தி தான் எங்களுக்கு இரட்டை சான்றிதழ் ஒழிச்சு ஒற்றை சான்றிதழ் வழங்கணும்னு சொல்லி நாங்கள் போராடிக்கிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதை மத்திய அரசை வற்புறுத்தி எடுக்க வைக்கணும். தமிழ்நாடு அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த போது வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்கிற கோரிக்கையும் நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சங்கத்தோட கோரிக்கையை வச்சுருக்கோம். அதுவும் இன்ன வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. அதனால் இது நாங்கள்லாம் ஒரு அளவுக்கு அந்த போன கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எதுவும் பண்ணாதனால எங்கள் மக்கள் அங்கங்கே பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை இது பண்ணி விட்டோம். இப்போ இந்த கவர்மெண்ட்டும் இப்படி பண்ணுறதுனால எங்கள் மக்கள் இப்போதைய கவர்மெண்ட்டில் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. தீவிரமாக எலெக்ஷன் வரப்போகுது. இதில் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது அந்த தெரியல. இனிமேல் இவங்க எவ்வளோ சீக்கிரமாக அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க, ஜியோ காப்பி வெளியிடறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. மக்கள் பூரா ரொம்ப கொஞ்சம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அந்த 80க்கு பிறகு ஒரு 5 முறை அதிமுக ஆட்சி வந்து அமைந்துள்ளது. எம்ஜிஆரும் முதலமைச்சர் இருந்திருக்காரு, ஜெயலலிதாவும் முதலமைச்சர் இருந்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்திருக்காங்க, ஓபிஎஸும் துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, 3 முறை தற்காலிக முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த முதலமைச்சர்கள்லாம் சந்திச்சு உங்க கோரிக்கையை முன்வைத்து கொடுத்து தான் நாங்கள் கேட்டதில் தான் 2018 வந்து அதுல்ய மிஸ்ரா கமிஷன் போட்டாங்க. 2012 ஒரு சில தரவுகள் கேட்டாங்க. அது என்ன எப்படி எந்த அளவுக்கு இது பண்ணிச்சுன்னு தெரியல. இந்த 2018 அதுல்ய மிஸ்ரா கமிஷனில் தான் எங்களுக்கு கொஞ்சம் நாட் ஃபேவராக கொஞ்சம் கொடுத்துட்டாரு. அந்த சட்டத்தை திருத்த சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சு டிமாண்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாங்கள் வெளியிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நாங்களும் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்துட்டோம். தலைமைச் செயலகத்தில் போய் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பார்த்ததுக்கு அவங்க வந்து இன்னும் அப்படி ஒரு ஜீவோ போடல, வாய்மொழி உத்தரவு தான் சொல்கிறாங்க. அது நீங்கள் போய் கேளுங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கலன்னா வாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. இது எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் நாங்கள் திரும்ப அப்புறம் தான் போய் இந்த சத்தியம் பண்ணது, குலதெய்வ ஆமாம் குலதெய்வ சத்தியம் அது இதுன்னு நிறைய பண்ணி பிரச்சாரம் பண்ணது. இப்படி பண்ண பிறகு இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் வர்றதுக்கு அன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பண்ணிட்டார், சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. பட் அங்கே போனால் இல்லைன்ட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் அப்படியே எல்லா பேரும் போராட்டம் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம். நீங்கள் மீண்டும் முதலமைச்சரை சந்திக்கலாமே, அதான் அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார்ல, பிரச்சாரத்தில் கூட சந்திக்கலாம் போயிட்டு அதை பண்ணியிருக்கோம். ஒரு சில தொகுதி எம்எல்ஏக்கள்லாம் எங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், ஒரு நாள் டைம் கொடுங்க, 2 days டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க சொன்னாங்க, பட் அறிக்கை ஜீவோ வரல. நாங்கள் இதை வந்து பேப்பர்லேயும் அங்கங்கே ஃப்ளாஷ் ஆகி மக்கள் பூரா கொந்தளிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ 2 days முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம சிஎம் அவர்கள் இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஒரு சீர்வரவு மக்களுக்காக டிஎன்டின்ற ஒற்றை சான்றிதழை வழங்கிட்டு ஆர்டர் அரசாணை போட்டுட்டு தான் உங்கள் முன்னாடி தைரியமாக நிற்கிறேன் அப்படின்ற ஒரு கம்பீரமான ஒரு பேசியிருக்காரு. இதுக்கு பிறகு எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் நாங்கள் போய் நம்ம இது பண்ணோம்.
கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்பயும் அது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு துறையில் வந்து அதுக்கான இது நடக்கலை. முதலமைச்சர் வந்து ஆர்டர் போட்டாங்கனாக்கா அது நடைமுறைப்படுத்தணும். என்ன காலதாமதம் ஆகலாம். நாங்கள் அதான் கேட்குறோம். ஃபைல் சிஎம்ஏ குழப்பம் ஏற்படலாம். சிஎம்ஏ சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன இது பண்ண வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்குறோம். பட் சிஎம் சொல்லியிருக்காரு, பட் ஜியோவாக வரல. அப்படி இது வந்து வாய்மொழி உத்தரவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு இன்னும் மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் திராவிட அந்த முன்னேற்ற. அந்த ஒற்றை சான்றிதழ் கொடுக்கலனாக்கா ஆமாம், கொடுக்கலன்னா நீங்க தேர்தல்ல இல்லை கொடுத்துட்டேன்னு வேறு சொல்கிறாரு. ம். ஜியோ காப்பி இல்லைன்றாங்க. ம். இவர் போய் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுன்னு வேறு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. அப்போ எது உண்மை எது பொய்ன்றது தெரியலையே. மக்கள் இப்போ எங்கள் மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எங்கள் மக்கள்லேயும் அறிவார்ந்த மக்கள் இருக்காங்க, படித்தவங்க, எல்லா திறமையும் அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவங்களாம் நினைப்பாங்கண்ணே, என்ன இப்படி ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஜியோவை போட்டிருக்காரு சிஎம். இவர் சிஎம்முக்கு இது தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமையே இப்போ நடந்திருக்கா அப்படின்றதுலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும். சந்தேகம் ஆமாம், குழப்பத்தில் எழுகிறது. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமா சீர்மரபினர் சமுதாய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 கோடி பேர் இருக்கும். 2 கோடி பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த இரட்டை முறை சான்றிதழ் கொடுப்பதனால என்னென்ன பாதிப்பு உங்க சமூக மக்கள் ஏற்படுகிறது? கொடுத்தா கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் எங்கள் மக்கள் நல்ல பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க. இதனால் நிறைய பேர் எங்கள் மக்கள் நிறைய பேர் வெளியில் வந்துடுவாங்க. ஸ்காலர்ஷிப்லாம் சரி, படிப்புலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் மக்கள். பாதிப்பு என்ன பாதிப்பு இருக்குன்னு கேட்டேன். இந்த இரட்டை சான்றிதழ் முறையால உங்க சமூக மக்களுக்கு இந்த சமூகத்துல என்ன பாதிப்பு இருக்கு? கல்வி பெறுதல் என்ன பாதிப்பு இருக்கு? வேலை பெறுதல் அதாவது இரட்டை சான்றிதழ் சமூக பொருளாதாரத்துல மேம்படுதல் என்ன பாதிப்பு இருக்கு? என்ன தடை இருக்கு? இல்லை, ஏற்கனவே எடப்பாடி கவர்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம சிஎம் சொல்கிறது. எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட்டில் டீனோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேட் வருது. இன்னொரு பேப்பரில் 2 சீட், இன்னொரு சீட்டில் டீனோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் வருது. அந்த 2 சர்டிஃபிகேட் தான் வாங்கி வச்சுட்ருக்கோம். ஆனால் இவர் சொன்னது ஒரே சான்றிதழை கொடுப்போன்னு சொன்னார் தவிர, அதாவது தனியாக முதலமைச்சர் சொல்லியது வந்து வாய்மொழி உத்தரவா தான் இருக்கு. எழுத்துப்பூர்வமா வரலன்னு சொல்ல வரீங்க. எங்க கோரிக்கை டிஎன்டி டிஎன்சி அப்படின்லாம் கிடையாது. ஒற்றை சான்றிதழ் டிஎன்டி ஒன்லி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு வேணுன்ற கோரிக்கை தான் ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கோம். அதுதான் சார் முதலமைச்சர் வந்து வாய்மொழியா சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து எழுத்துப்பூர்வமா நடைமுறைக்கு வரல. கொஞ்சம் தாமதம் தான். ஆமாம். ஆனால் இல்லை அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ, அதை தான் சொல்ல வரேன். இப்போ 2 சர்டிஃபிகேட் தனித்தனி சீட்டில் கொடுத்ததை ஒரு சீட்டை மிச்சம் படுத்திட்டு ஒரே சீட்டில் டிஎன்டி பார் டிஎன்சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஎன்சி பார் டிஎன்டி. ஓஹோ, அது எங்களுக்கு அது எல்லாம் ஒன்று தானே. இப்போ 2 சீட்டில் கொடுக்கறத ஒரு சீட்டில் கொடுக்குறாங்களே தவிர, எங்களுக்கு அது ஏற்கனவே தனித்தனியாக கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரே சீட்டில் 2 கொடுத்தா கொடுக்கக்கூடாது. ஆமாம், ஒரு சர்டிஃபிகேட்ல டிஎன்டி மட்டும் கொடுக்கணும். அது கொடுத்தா உங்களுக்கு சமுதாய மக்கள் வந்து திருப்தி அடைவாங்க. நம்ம கவர்மெண்ட், நம்ம ஐயா முதல்வர்களுக்கு பெருந்திரளான வாக்கு மேக்சிமம் வரும். எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது இப்போ உள்ள திமுக அரசாங்கத்துல அமைச்சரா இருக்காங்களா? இப்போ போன கவர்மெண்ட்ல இருந்தாங்க, இந்த கவர்மெண்ட்ல இல்ல. எம்எல்ஏ இருக்காங்களா? இருக்காங்க. எம்பிஸ் இருக்காங்களா? எம்பி நிக்கிறாரு. எங்க நிக்கிறாங்க. இப்போ திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா 38 எம்பிஸ் இருக்காங்க இல்லையா அலையன்ஸ்ல? ஆமா. அதுல யாராவது சீர்மரபினர் எம்பி இருக்காங்களா? சீர்மறை இருக்கிறாங்க. அதாவது இவர் எம்பி எம்எல்ஏ மூலமாக முதலமைச்சர் மறுபடியும் சந்திங்க, இந்த மாதிரி இருக்கிற குழப்பத்தை எடுத்து சொல்லுங்க. நீங்க வாய்மொழியே சொல்லிருக்கீங்க. ஒரு எம்எல்ஏ நடைமுறைக்கு வரல, நீங்க சொல்வது ஒண்ணு, அரசு அதிகாரிகள் சொல்வது ஒன்றாக இருக்கு. ஒரு எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இந்த டிஎன்டி சமாச்சாரம் இதை பற்றி அசம்பிளிலே பேசினார். சிஎம் இருக்கும்போதே பேசியிருக்காரு. அப்போ சிஎம் நாலேஜுக்கு எல்லாம் தான் போயிருக்கு. பட்டு மற்றவங்களும் நாங்களும் கி வீரமணி, சமுதாய தலைவர்கள், அனைத்து துறை அதிகாரிகள், அனைத்து பல வகையான பல பேரப்பட்ட எம்எல்ஏக்கள், மந்திரிகளும் மேக்ஸிமம் மந்திரி சிஎம்முக்கு யார் நெருங்கிய தொடர்பு அவங்கள போய் பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டோம். முதலமைச்சர் தலைமையில் 33 அமைச்சர் இருக்காங்க. ஆமாம். அது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அமைச்சர் நேரு பார்த்துருக்கோம். அமைச்சர் கண்ணப்பனெல்லாம் 10-15 முறை பார்த்துருக்கோம். இந்த 3 ஆண்டுகள் இந்த இந்த வழங்க வேண்டிய சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய துறையே இதுதான் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். ஆமாம்.
அவர் பார்த்திருக்கீங்க. அவரெல்லாம் பல முறை பார்த்துருக்கோம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தா நேரா அந்த இடத்துக்கு போங்க, அவர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி முதலமைச்சர் இந்த மாதிரி வாய்மொழியாக உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா அரசாங்க அதிகாரிகள் வந்து அப்படி ஒரு உத்தரவு வரல இப்படி சொல்றாங்க. சரி, எங்களுக்கு குழப்பமான நிலை ஏற்படுகின்றது, இது கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம்ல. நாங்கள் நாளிதழ் வழியாக போயிட்டோம். இந்த மாதிரி வளங்களை அரசாணை வளங்களை சிஎம் அனௌன்ஸ் பண்ண வாய்மொழி உத்தரவு அரசாணையா வெளியேறணும். அதுதான் உங்களோட கோரிக்கை. ஆமாம், அந்த கோரிக்கை நிறைவேற்றினாக்கா ஆமாம், நல்லபடியாக எல்லாருக்கும் ஓட்டு போட்டுருவீங்க. ஆமாம், நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் உறுதிப்படைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வளம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த ஒரு 1 வீக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா ஃபுல்லாக இறங்கி சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயார். யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? முதலமைச்சர் கட்சிக்கு தான், அதாவது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பாங்க. இல்லைன்னா மாற்று கட்சிக்கு தான் போவாங்க. மாற்று கட்சி தான் ஓட்டு போடுவீங்க. மாற்று கட்சி யார் ஓட்டு போடுவீங்க? அது சொல்ல முடியும். அவங்களுக்கு எப்படி வேணால் பண்ணலாம். ஒரு சிலர் நோட்டாவுக்கு போடலாம், இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. பாதி பேர் நோட்டாவுக்கு போடலான்றாங்க, பாதி பேர் பிஜேபிக்கு போடலான்றாங்க, பாதி பேர் ஏடிஎம்கேக்கு போடலான்றாங்க. இல்லை அதில் ஒரு சிலர் கட்சிக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நெருங்கி கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு ஒரு கட்சியோட ஆட்சி அமைவது கிடையாது. ஏழை எளிய நடுத்தர மக்கள், உங்களை போன்ற மக்கள் ஓட்டு போட்டுதான் ஒரு கட்சியோட ஆட்சி அங்க அமைகிறது. அப்படி பார்க்கையில வந்து டிஎன்சி என்பதை வந்து டிஎன்டி என்பதை டிஎன்சியாக மாற்றி உங்களுக்கு வழங்கியது அதிமுக அரசாங்கம், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா அந்த சட்டத்தை தான் வந்து தற்போது உள்ள முதல்வர் நல்லா சொன்னதெல்லாம் கரெக்டு. அவர் பேசின பேட்டியெல்லாம் எங்ககிட்ட இருக்கு, ஆதாரபூர்வமாக வச்சுருக்கோம். நல்ல பாயிண்ட்டு, நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கையிலையும் 21 தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னது கரெக்டு தான். இப்போ வெளியிட்டதும் ஜிஓ போட்டதும் கரெக்டு தான். இப்படி என்ன அவர் சொல்கிறத அதிகாரிகள் கேட்கலையா, இல்லை அதிகாரிகளுக்கு இவர் சொல்கிறது புரியலையா, எங்களுக்கு ஒன்றும் இதாக இருக்குது. இது யார் செய்கிறது, யாருடைய மிஸ்டேக்குன்னு தெரியல. நாங்கள் பல வகையான விஷயங்களில் போய் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவங்களாம் ப்ரெஷர் கொடுத்து சொல்லி பார்த்துட்டோம். பட் அதுக்கான நடவடிக்கை இல்லை. நீங்கள் மீண்டும் வந்து அந்த துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஐயா அவர்களை பாருங்க, அந்த துறையுடைய அதிகாரிகள், ஆணையர்கள், செயலாளர்களா இருப்பாங்க, அவரை போய் பாருங்க, பார்க்கலாம். பட் இப்போ பார்த்தா கூட சொல்லுங்க, எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள இப்போ பார்த்தாலும் ஒற்றை சான்றிதழ் என்ற அரசாணை வரலன்னா சொல்லிட்டாங்க, திமுக ஓட்டு போட அவங்க என்ன சொல்றாங்க சொல்லிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு அதிகாரிகள் மட்டத்தில் அப்படியே நீங்கள் இனிமேல் ஜியோவை திருத்தி வாங்கினாலும் இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நாங்கள் பண்ண முடியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் வந்து முடிய போகுது. 2 மாசத்துக்குள்ள அதான் எல்லாம் இல்லை, தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் திருத்த முடியும், திருத்தி பண்ண முடியுன்றாங்க. அப்படின்னு அவங்க ஒன்றும் முடியாது. ஏற்கனவே போட்ட ஜியோ தானே, போட்டு உத்தரவு போட்டார் இல்லையா, அதில் சின்ன திருத்தம் பண்ணுறதுல என்ன இருக்கு? புது உத்தரவு தானே போடக்கூடாதுன்றாங்க, திருத்தம் பண்ணலாம்ல. திருத்தம் பண்ணலாம். இப்போ ஆர்டர் போட முடியாது, ஏன்னா இப்போ வந்து தேர்தல் விதிமுறைகள் இருக்கின்றன. இல்லைங்க, இது வந்து புதுசாக ஜியோ போடுறதில்ல, போட்டுட்டாரு. சிஎம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி நான் ஜியோ போட்டுட்டு தான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு வர சொல்லிட்டாரு. அதை இவங்க இந்த அரசு அதிகாரிகள் ஏன் செய்ய மறுக்கிறார்கள் என்ற விஷயம் தான் எங்களுக்கு புரியல. அதுதான் சார், தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த அரசாணை வந்து நடைமுறைக்கு வருவது. அப்போ ஒரு முதல்வர் சொன்னதை இவங்க ஒபை பண்ணாததுக்கு காரணம் இது யாரு? இப்போ இது ஒன்று சாதாரண விஷயம், ஒரு கவர்மெண்ட் பாலிசி, இது ஒரு கவர்மெண்ட் பாலிசி. இது அன்னைக்கு முன்னாடியே அதாவது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த ஜியோ போட்டாரே சிஎம். அப்போ வந்து இதனால் மக்கள் வந்து இது ஒரு கொள்கை முடிவு, அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. இதனால் மக்கள் 2 கோடி பேர் இருக்காங்க. இவங்க அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் செய்கிறது தப்போ, ஒரு ஜியோ போட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு தான் பாதிப்பு வரும். அப்படின்னா நீங்க நேரடியா ஒன்றும் அமைச்சரை பார்க்கணும், அதிகாரி பார்க்கணும், இல்லைன்னா எல்லாம் தேர்தலில் உங்க கோரிக்கை இந்த மாதிரி வந்து நீங்க இந்த வாய்மொழியா சொன்னது அரசாணையா வரல, ஒரு அரசாணையா வரலாம், நாங்க வந்து பண்ணணும், ஓட்டு உங்களுக்கு போட மாட்டோம், இல்ல அரசாணையா வந்து அதான் ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை முதல்வர் சந்திப்பதுல எந்த விதமான தயக்கமோ அது பண்ணத்தான் போறோம். நீங்க எங்க பண்ணத்தான் போறோம். ஒரு சில எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து அந்த முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு போனவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேசி. சமூகத்தை வந்து நல்லது பண்ணது திமுக அரசாங்கம், கெட்டது பண்ணது அதிமுக அரசாங்கம். ஆமா. ஸோ அப்போ வந்து நீங்க கோரிக்கை நேரம் முன்வைங்க, முன் வச்சுட்டு கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் உங்க முடிவு அறிவிக்கலாம் ஏதோ நேரத்தில்.
அப்படித்தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த தேர்தல் என்ன பண்ணலாம் அப்படின்றது மக்கள் முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. அந்த முடிவெடுக்க தான் சார் நேரம் முதலமைச்சர் போய் பாருங்க சார். இப்போ பார்க்க முடியாதுல்ல, இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அதெல்லாம் பார்க்கலாம், மக்களோட மக்களை இங்கே பார்க்கலாம். கோரிக்கை மனுவோட நீங்க நேரே போயிட்டு ஆனால் பார்ப்பாங்க, அங்கங்கே மக்கள் பார்க்குறாங்க. நேற்று கூட போய் திருச்சி இப்போ சிட்டிங் கேண்டிடேட்டில் போய் பார்த்து நம்ம மக்கள் சொல்லியிருக்காங்க. அங்கே தேனியில் போய் தங்க தமிழ்ச்செல்வன் கேண்டிடேட்டை பார்த்து சொல்லியிருக்காங்க. அங்கங்கே மக்கள் பார்த்து சொல்கிறாங்க. பட் இவர் எலெக்ஷன் பிஸியில் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. சரி, ஓகே சார். இரட்டை சான்றிதழ் முறையை ஒழித்து ஒற்றை சான்றிதழ் நடைமுறைக்கு வந்தா தமிழ்நாட்டில் உள்ள அந்த 2 கோடிக்கு மேலான சீர் மரபினர் சமுதாய மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்? கல்வியில, வேலை வாய்ப்புல, சமூக பொருளாதாரத்துல, உயர்வதுல வாய்ப்பு எப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரு படிச்சு மேல வந்துருவாங்க இல்லையா? ஆமா, படிச்சு போய் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக் பொருளாதார ரீதியில் பெரிய ஆயிடுவாங்க. கிடைச்சிருவாங்க. அரசு வேலை மெஜாரிட்டி கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோட அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பொருளாதாரம் கொஞ்சம் மேலே முன்னுக்கு வந்துடுவாங்கல்ல. இப்போ என்னென்ன சவால்கள் சந்திக்கிறீங்க இந்த இரட்டை சான்றிதழ் முறையால்? இப்போதைக்கு எங்களுக்கு இந்த சான்றிதழ்னால இப்போ 2 சான்றிதழ் வாங்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் டிஎன்டின்னு கொடுக்குறோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிஎன்சின்னு கொடுக்குறோம். ஒரு சில இதுலையும் பறி போகுது, அங்கே ஒரு சில இது பறி போகுது. அதனால் எங்களுக்கு அந்த 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 குழப்பமான சான்றிதழ் வேணான்ற முடிவில் இருக்கும். ஆனால் வாங்குகிறோம். ஆமாம், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். பட் சலுகை பெறுவது, ஆமாம் சலுகை பெற வேண்டும் என்றால் டிஎன்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில சலுகை பெற வேண்டும் என்றால் டிஎன்சி மாநில கொடுக்கணும். இதான் நீங்க ஒன்றா ஒரே சர்டிஃபிகேட் கொடுங்க ஒரே கேட்கும். டிஎன்டி சீர் மரபினர் ட்ரைப்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வேணும். எந்த மாவட்டம் அதிகமாக இருக்கீங்க சார் உங்கள் சமூகம்? மதுரை மாவட்டம் மதுரை, அது ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் மேக்ஸிமம் வரும், ஃபுல்லாக இருக்கும். அங்கெல்லாம் பிரமலை கலர் அதிகம். மற்ற மாவட்டம்லாம் தொட்டிய நாயக்கர், வேட்டு கவுண்டர், வேட்டைக்கார நாயக்கர், மரவரில் அப்பநாட்டு மரவர், ஒரு சில மரவரிசை இருக்காங்க. பல ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. ராம்நாடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கமெல்லாம் இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் பரவாயில்ல இருக்காங்க. இதில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் சார்? எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கு எடுத்துட்டு அது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்கும்போது எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அதுக்கு தகுந்த பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? அவங்க தான் அதைத்தானே ராமதாஸ் ஐயா சொல்கிறாரு. அவங்களும் எடுக்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ யார் இருக்கட்டும், அதனால் குறைஞ்ச இருந்தாலும் குறையட்டும், கூடினாலும் கூடட்டும், ஏதோ எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய விதியாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கணும்னு தான் எங்கள் கோரிக்கை. உங்கள் கோரிக்கைன்றது இப்போ டிஎன்டி என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கணும், வழங்க வேண்டும். ஆமாம், தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆமாம், அதுக்கு அடுத்தபடியாக வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்கணும். அது எந்த முறையில் வழங்கணும்? அதாவது ஜாதி வாரி எந்த ஜாதிக்கு அதிகமாக முக்கியத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஜாதியில எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றவாறு கல்வியில வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு ஆமாம் கொடுக்கணும். அதுக்கு முதலாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதுக்கு பிறகு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பண்ணணும், இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். ஆமாம். ஆனா மத்திய அரசு தடையா இருக்காங்களே ஜாதி வாரி கணக்கு நடத்துவதற்கு? இருக்காங்க, இவங்க தான் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ பீகாரில் எடுக்கிறாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்டேட்டில் எடுக்கிறதுக்கு ஆர்டர் போட்டோம். பீகாரில் எடுத்து முடிச்சிட்டாங்க, ஆந்திராவில் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி சிலது அவங்க, ஆனால் நம்ம சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எடுக்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பீகார், கர்நாடகா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்டால எடுக்க போறாங்க. நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதும் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஏன்னா தமிழக முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மத்திய அரசிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துங்கன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா இருந்தாலும் தமிழக அரசே கூட தமிழ்நாட்டுல உதவி இல்லாம ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம். அதுல என்ன சிக்கல் இருப்பதாக நமக்கு தெரியல. சோ அது தேர்தல் பிறகு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.